ආදරණීයයන් නොහඬන රටක් වෙනුවෙන් ඉවත් වෙනු රටමයකට ජාතික මෙහෙයුම. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டம் கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் ஆரம்பமானது. இங்கு வரவேற்புரையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆற்றினார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையின் உறுப்பினர் பிரபல ஊடகவியலாளர் சந்தன சூரிய பண்டாரவும் இங்கு உரையாற்றினார். ஒரு நகரத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு மலசல கூடத்தினுடைய கூரையிலே வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு தாயும் ஒரு கைப்பிள்ளையும் பல நபர்களது முயற்சிக்கு பின்னர் ஒரு வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக முற்படுத்தப்படுகிறார்கள். அங்கு வந்து அந்த தாயை பரிசோதனை செய்த போது அந்த தாய் இலங்கையிலே இன்று பேசப்படக்கூடிய மிக கொடூரமான ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக இருக்கிறாள். விசேஷமாக அந்த குழந்தை 6 மாதத்திலும் குறைந்த குழந்தை அந்த தாயினுடைய தாய்ப்பாலினூடாக அந்த குறித்த போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, அது என்னவென்று தெரியாமல் அதை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அந்த தாய்ப்பால் கொடுக்காமல் விடப்பட்ட போது போதைப் பொருளை பயன்படுத்தி நிறுத்தி ஒருவருக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருமோ அந்த அத்தனை பிரச்சனைக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையை நாங்கள் கண்டுற்றோம். இன்று இந்த போதைப் பொருள் தொடர்பாக பேசும்போது நாங்கள் எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த பிரச்சனை எங்கள் வீட்டுக்கு வராது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த பிரச்சனையை நீங்கள் இவ்வாறு கைவிட்டீர்கள் என்று சொன்னால் இது உங்கள் வீட்டு கதவை தட்டுவதற்கு அதிக காலம் எடுக்காது. இந்த நாட்டின் பொதுமக்கள் நாங்கள் எங்கள் பலம் தெரியாமல் இருக்கிறோம். இந்த திட்டத்திலே எங்கள் பேதங்கள் எல்லாம் கழிந்து பேதங்கள் மறந்து ஒன்று திரண்டால் நிச்சயம் இந்த 3 வருடத்துக்குள் இந்த செயல்பாட்டை செய்யலாம். மத தலைவர்கள், பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். அதேபோன்று பொதுமக்கள் பாதுகாப்பு குழு, போலீசார், முப்படை உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்களும் இந்த தேசிய வேலை திட்டத்தில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவருக்கும் இந்த வேலை திட்டத்தை சீர்குலைக்க முடியாதென தெரிவித்தார். விஷ போதைப்பொருள் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு 1818 எனும் துரித தொலைபேசி இலக்கமும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் இயங்கும். விஷ போதைப்பொருள் தொடர்பிலோ அல்லது அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகள் தொடர்பிலோ இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும்.